ஸ்ரீ விநாயகரே போற்றி, ஓம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியரே போற்றி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதிரி பயிற்சி ஆகையில் ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறாரு. அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, எப்போ பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அந்த வகையில் சுக்கிரன் அப்படின்னா யார், அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுக்கிரன் அப்படின்னா எப்பேற்பட்டவர், அவர் என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா சுக்கிர தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 வருட காலங்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள், உயர்ந்த அந்தஸ்து, வீடு, வண்டி, வாகனங்கள் இப்படின்னு வசதியாக இருக்கிறார் அப்படின்னா சுக்கிர தசை நடக்குது அவருக்கு. அதனால தான் அவர் அந்த மாதிரி இருக்கார். பிறக்கையிலே சுக்கிர தசையில் பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது வழக்கம். ஆனால் இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடியவராக அவர் இருக்கார். ராஜயோகங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்குறவர் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான். அந்த வகையில் சுக்கிர பகவான் எதுக்கெல்லாம் இந்த மாதிரி வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகங்கள், அதாவது சுகபோகமாக ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவரோட பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஆட்சி பெற்று இருக்கணும், வீட்டிலேருந்து உச்சம் பெற்று இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும். அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தார் அப்படின்னா தான் சந்தோஷம், சுகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா களத்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்தானங்கள், மனைவி அமைகிறது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இன்பங்கள், அன்பு, காதல் மலர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனோட வேலைகள் தான். சுக்கிரன் தான் காதலுக்கே அதிபதியானவர். அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்தி வைக்கிறதும் அவர் தான். சின்ன சின்ன இன்பங்களை கொடுக்கறதும் சுக்கிரன் தான். அதே போல் பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தர்றதும் நம்ம சுக்கிர பகவான் தான். அந்த வகையில் பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது, தோற்றமாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அறிவாற்றலாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிர பகவானோட வேலை தாங்க. அப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். சுக்கிர பகவானை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுக்கிர பெயர்ச்சி நடக்கையில் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா 5 ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க போகிறார். அது எந்த மாதிரி பலன்களை, எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டம், பாராட்டுக்கள், பதவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வர்ற ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இப்போ சுக்கிர பயிற்சியால் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சுக்கிர பயிற்சி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான், சூரிய பகவான் இருக்காங்க. அவங்க கூட போய் என்ன பண்ணுறாரு, சுக்கிர பகவான் சேர்றார். இந்த மாதிரி சேர்றதுனால என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக உங்களோட ராசிக்கு பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சுக்கிரன் ரிஷபராசிக்கு எந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் அதிபதி துலாம் ராசி அதிபதியும் சுக்கிரன். ராசி அதிபதி சுக்கிரன் இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பை அதிகப்படுத்தக்கூடியவர்கள், வருமானத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் உங்களோட ராசி அதிபதி இப்போ எங்கே போயிருக்கார், இதுவரை நாள் வரையும் 9ஆம் இடத்துல மகர ராசியில் இருந்தவர் இப்போ கும்ப ராசியில் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 10ஆம் இடத்து பயிற்சி எவ்விதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்க போகுது.
அதுவும் ரிஷபராசிக்கு. ரிஷபராசி அன்பர்கள் தொழில் செஞ்சாங்க, இதுவரை தொழில் சரியில்லை, தொழிலில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டது, சமாளிக்க முடியல, ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான காலகட்டமாக தான் அமைய போகுது. என்ன காரணம்னா 10ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்க்கை. சனி பகவானோட சேர்றது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி சூரிய பகவானோடையும் சேர்றாரு. சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபதி. அப்போ பாருங்கள், 1, 4, 6, 9, 10 இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான வேலைகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக செய்ய போகுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ராஜயோக அமைப்பு தான். அதாவது தொழில் சார்ந்த நல்ல ஒரு ராஜயோக ஒரு அமைப்பு. நல்ல தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம் இந்த காலம். தொழிலுக்கு தேவையான வருமானம், பொருளாதாரம், அதாவது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பணம் வரும். அதே போல் தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு தொழிலுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த தொழில் முதலீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது, வருமானத்திற்கான தொழில் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிரும். வருமானமும் ரொம்ப சிறப்பாகவே வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அது இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, ரிஷபராசி அன்பர்கள் வேலை செய்கிறவங்க அப்படி அவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிரைவேட் செக்டாரோ அல்ல கவர்மெண்ட் செக்டார்லேயே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, அதற்கான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஊதிய உயர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. அதே போல் பட்டம், அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதவி, பட்டம், அங்கீகாரம் இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை, தொழில் அப்படின்னு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அது இல்லாமல் உங்களோட 6க்கும் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கிறதுனால என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை நீங்கள் ஏற்படுத்தணும். குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் குழந்தைகள் இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவும் சில விஷயங்களை விட்டு கொடுத்தே நீங்கள் போக வேண்டிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையும் ஆரோக்கியமான சிந்தனையும் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இதுவரையும் வண்டி வாகனங்கள் சார்ந்து அல்லது இடம் சார்ந்து ஏதேனும் உங்களுக்கு தொழில் செய்ய முடியல, சிரமங்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முழுக்க தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டம் உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம், உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகலாம். தொழில் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்காக உதவி பண்ணுவாங்க. என்ன தொழில் செய்யணும்னு செஞ்சு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான தொழில் அமைப்பு உங்களுக்கு அமைய போகுது. தொழில் அமைப்பு மட்டும் இல்லைங்க, ஆமாம், வேலை செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு உதவி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு கிடைக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் ரொம்ப சிறப்பாகவே அமைய போகுது. கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்க்க போனோம் அப்படின்னா 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய, அதாவது லக்ன அதிபதி 10ல் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேறக்கூடிய, மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இது வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமைகளில் நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லைங்க, ரிஷபராசி அன்பர்கள் தான் நமக்கு நிறைய ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அவங்களுக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்து, அதாவது தசாபத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜியோ ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நன்றி தெரிவிச்சிருக்கீங்க. ஆமாம், நிறைய பேர் நம்ம ஜாதகத்தையும் பார்த்துருக்கீங்க. சேனலையும் நிறைய பேர் ரொம்ப பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், நன்றிகளும். ஸ்ரீ பாலசுப்ரமணிய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு அமையட்டும்.